வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழ சேனல்ல பாக்குறது என்னன்னா, கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அல்வா தான். அல்வா வீட்டில் எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கறதான் 10 மினிட்ஸ்ல உங்களுக்கு ஒரு அல்வா ரெடி ஆயிரும். சரி வாங்க, ஹெல்த்தியான அந்த அல்வா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையா நம்மளுடைய வாகை தமிழ சேனல்ல பார்க்க வந்திருக்கீங்கன்னா, அப்ப மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய சேனல்ல மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களையும் பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய டாபிக் வைஸ் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு, பார்த்து பயன்படுத்திக்கங்க. 10 நிமிஷத்துல அல்வாவா அப்படின்னு ஸ்கூல்ல இருந்து குழந்தைங்க வர்றதுக்குள்ள இமீடியேட்டா ரெடி பண்ணக்கூடிய இந்த அல்வாவில் யூஸ் பண்ணக்கூடிய மெயின் இன்கிரிடியன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு அப்படின்னாவே மூந்தால் அப்படிங்கிறது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, நிறைய புரோட்டீன் சத்து நிறைந்தது அப்படின்னு தெரியும். ஆனா இந்த பாசிப்பருப்பு குழம்பு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. சரி அல்வா மாதிரி செய்யலாம் அப்படின்னா அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிளான மெத்தடு தாங்க, வேற எதுவுமே கிடையாது. இப்ப நான் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா 10 நிமிஷத்துல அல்வா வந்து சுட சுட ரெடி ஆயிடும். சரி வாங்க அதை எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கப்ல ஒரு கப் வந்து பாத்தீங்கன்னா பாசி பருப்பு எடுத்துக்கிட்டேன். ஸோ பாசி பருப்பை நல்லா வந்து கழுவி எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு கப்புக்கு ஒரு 2.5 கப் தண்ணி ஊத்துனா கரெக்டா வெந்திருக்கும். இது பருப்பு சாம்பார் வைக்க போறதில்ல, அதனால கரெக்டான அளவா வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி மீதி இருக்க தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாது, அதுல வந்து எசன்ஸும் வேஸ்ட் ஆகாது. அதனால ஒரு கப்புக்கு 2.5 கப் தண்ணி ஊத்துனீங்க அப்படின்னா கரெக்டா வெந்திருக்கும். இது பாருங்க, இந்த மாதிரி நல்லா குலைவா வெந்துரும். வெந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, தண்ணி கொஞ்சம் கூட இருக்காது, தண்ணிக்கும் அந்த பாசிப்பருப்பு வேகிறதுக்கு கரெக்டா இருக்கும். ஒரு கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா அது தப்பு கிடையாது, எடுத்துக்கங்க. அது கூட ஒரு கப் பாசிப்பருப்புக்கு 2 கப் சர்க்கரை சேர்த்தா போதும். ஒருவேளை சர்க்கரை அதிகமா சாப்பிட்றீங்களா இருந்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 1 or 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். சேர்த்துட்டு ரெண்டும் நல்லா பேஸ்டா அரைச்சிருங்க. ஒரு கடாயில நெய் விட்டுருங்க. தேவையான அளவு எண்ணெய், முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா என்ன உங்களுக்கு வேணுமோ அந்த பருப்பு எல்லாம் குட்டி குட்டி பீஸ்க்கெல்லாம் கட் பண்ணி உங்க குழந்தைங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அதுல சேர்த்துருங்க. ஒருவேளை சில குழந்தைங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க, அப்ப என்ன பண்ண, நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு பவுடர் மாதிரி அரைச்சிட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, இதை வறுத்தெடுத்ததுக்கு அப்புறம் அதே கடாயில இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்துருங்க. கோதுமை மாவு வந்து பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நீங்க அரைச்சி வச்சிருக்கீங்க இல்லையா பாசி பருப்பு, அதை வந்து அது கூட அந்த பேஸ்ட் அது கூட சேர்த்துருங்க. இதற்கு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்தணும்னு அவசியம் கிடையாது, இந்த சர்க்கரையில் இருக்க தண்ணியை விடும். மீடியமான சிம்ல வச்சுட்டு இதை நல்லா கலக்கிட்டே இருங்க. அப்பப்போ வந்து தேவையான அளவு 1 or 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்குங்க. விட்டுட்டு கலக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸ்லோ சிம்ல வச்சுட்டு அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு அல்வா பதத்துல வந்துடும். அதிகபட்சம் 5 நிமிடம் எடுத்துக்கிறதே அதிக நேரம் எடுத்துக்கங்க. ஸோ ஏற்கனவே பாசி பருப்பு இது காலையில சாம்பார் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு கப் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த வேலையும் மிச்சம். 5 நிமிடத்தில் நீங்கள் வந்து தயார் பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி சுழண்டு வந்துடும். அப்பப்போ தேவையான அளவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டே இருங்க. ஒரு கப் பாசி பருப்புக்கு ஒரு 1/4 கப் அளவு நெய் ஊற்றுனீங்கன்னா அல்வா பதம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து வச்சிருக்கீங்க இல்லையா, ஸோ அதை அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கலக்கி விட்டுக்குங்க. ஒருவேளை பவுடருமா இருந்தாலும் அதை மிக்ஸ் பண்ணிக்கங்க. பாருங்க, சுவையான அல்வா வந்து 5 நிமிடத்திலே ரெடி ஆயிரும் அப்படிங்கிறது தான். குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்து யூனிஃபார்ம் மாத்திரத்துக்குள்ளார நீங்க 5 நிமிடத்துல இந்த அல்வாவை செஞ்சு சுட சுட கொடுக்கலாம். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்நாக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைங்க வந்தால் என்னடா செஞ்சு கொடுக்கலாம் பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தோன்னே ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளுடைய வாகை தமிழ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பத்தாது, பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி அப்டேட்ஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.